நாம் உயிர் வாழ உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் இருக்க இடம் இவை மூன்றும் மிக முக்கியம். இதில் நாம் உண்ணும் உணவானது நன்றாக செரிக்க ஜீரண மண்டலம் முக்கியமானது. ஜீரண மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் வாய், உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய், கல்லீரல், மண்ணீரல், கணையம் மற்றும் பித்தப்பை அடங்கியதாகும். இன்று நாம் இந்த இரைப்பையில் ஏற்படும் புற்றுநோயை பற்றி தெளிவாக காணலாம். புற்றுநோய் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? புற்றிலுள்ள கரையான்கள் மிக வேகமாக அங்குங்கு பரவுவதைப் போல புற்றுநோயால் பாதிக்கப்படும் உயிரணுக்கள் மிக வேகமாக பரவும். இதனையே ஆங்கிலத்தில் கேன்சர் என்று சொல்கிறோம். கேன்சர் என்றால் நண்டு என்று அர்த்தம். நண்டுக்கான இயல்புகள் கேன்சருக்கு உண்டு. அதனாலேயே இதனை நாம் கேன்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இந்தியாவில் சுமார் 25 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஜீரண மண்டலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற அளவு சுமார் 10% ஆகும். மேலும் ஆண்டுக்கு 8 முதல் 10 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கீடு சொல்கிறது. மாவீரன் நெப்போலியன், ரஷ்ய நாட்டு மன்னர் ஜார்ஜ் மன்னர்கள் இருவர் மற்றும் நம் நாட்டு மிக பிரபலங்கள் இரைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதனால் இறந்தார்கள் என்பது வரலாறு. குறிப்பாக புற்றுநோய் 50 முதல் 60 வயதை தாண்டியவர்களுக்கு அதிகமாக வரும். 30-35 வயது கடந்தவர்களுக்கும் வரலாம். பட் ரொம்ப ரேராக நடக்கும். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் ஆண்களுக்கு மிக அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய் இரைப்பை புற்றுநோயாகும். இது பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்கு 5 மடங்கு அதிகமாக வரும். இந்த இரைப்பை புற்றுநோய்க்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதற்கான பரிசோதனைகள் மற்றும் தகுந்த சிகிச்சை முறை, தடுப்பு முறை போன்றவற்றை இன்று நாம் விரிவாக காணலாம். இரைப்பையில் புற்றுநோய் வருவதற்கான காரணங்களை எடுத்துக்கொண்டால் நமது உணவு பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் ஹெச் பைலோரி எனப்படும் இன்ஃபெக்ஷன் மிக முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது. ஒரு சிலரை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 முதல் 30 சிகரெட் எடுத்துப்பாங்க. அவங்களால் அந்த பழக்கத்தை விடவும் முடியாது. இந்த மாதிரி பல வருடங்கள் புகைப்பிடிப்பவர்களுக்கு இரைப்பையில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்கள ஏன் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே காரணம், பார்ட்டி அட்டன் பண்ணோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம், எங்களால் அவாய்ட் பண்ண முடியல சார்னுவாங்க. இந்த மாதிரி பல வருடங்களாக ஆல்கஹால் எடுத்துப்பவர்களுக்கும் புற்றுநோய் இரைப்பையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஹெச் பைலோரி, ஹெலிகோபேக்டர் பைலோரி இதனால் இரைப்பையில் அல்சர் வரும். இந்த அல்சர் பல ஆண்டுகளாக சரியாக கவனிக்கப்படாமல் விட்டால் அதுவும் புற்றுநோயாக மாற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது மட்டும் இல்லாமல் ஹெச் பைலோரி நேரடியாகவே இரைப்பையில் கேன்சரை உருவாக்கும் என்று அண்மையில் நடந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் ப்ரீ ப்ரிப்பேர்ட் உணவு ஃபுட் எனப்படும் மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே தயாரிக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போவாங்க. இதில் காலையில் 7 மணிக்கு போனாலும் நைட்டு 11 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. அதனால் டெய்லி அவங்களால ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ சண்டேஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த வாரத்துக்கு தேவையான உணவு எல்லாம் தயாரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மண்டே இந்த ஃபுட்டு, டியூஸ்டே இந்த ஃபுட்டு, வென்ஸ்டே இந்த ஃபுட்டுன்னு ஒவ்வொரு நாளைக்கும் லேபிள் பண்ணி அதை சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மிக நாட்கள் சேமித்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவர்களுக்கு இரைப்பையில் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் அதிக அளவு மசாலா மற்றும் உப்பு கலந்த உணவை எடுத்துக்கிறவங்களுக்கும் இரைப்பையில் கேன்சர் வரும். எடுத்துக்காட்டாக சிக்கன் 65, மட்டன் ஃப்ரைஸ் மற்றும் மசாலா அதிகளவு கலந்த உணவு யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் இரைப்பையில் புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த தீயில் நேரடியாக வறுக்கப்பட்ட சுடப்பட்ட உணவுகளை யார் யார் எடுத்துக்கிறாங்களோ பல ஆண்டுகளாக அவர்களுக்கும் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஃபார் எடுத்துக்காட்டாக இந்த தந்தூரி வகையான உணவுகள் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தீயில் நேரடியாக சுடப்பட்ட ரொட்டி வகைகள் மிக பிரபலம்.
அந்த மாதிரி ஆண்டு கணக்கில் எடுத்துக்கிறவங்களுக்கும் இரைப்பையில் புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இரைப்பையிலேயே சிறு சிறு கட்டிகள், பாலிப் எனப்படும் கட்டிகள் உருவாகும். இந்த கட்டிகள் சிறிதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுவே வளர்ந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் இதுவும் கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முன்பெல்லாம் அல்சருக்கு நல்ல மருந்துகள் கிடையாது. மேலும் மக்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சி இல்லாதனால் அவர்கள் நாளடைவில் அல்சரை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் வயிற்றில் அல்சர் முற்றி அடைப்பெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இரைப்பையில் பைபாஸ் எனப்படும் சர்ஜரி செய்யப்பட்டது. இவ்வாறு பைபாஸ் செய்யப்பட்டால் பித்த நீரானது வயிற்றுக்குள் சென்று அதன் பிறகு குடலுக்கு செல்லும். இந்த பித்த நீரை வயிற்றின் உட்சுவர் அந்த அளவு தாங்கிக் கொள்ளாது. ஸோ பல ஆண்டுகளாக பித்த நீர் வயிற்றுக்குள் செல்லும் பொழுது வயிற்றின் உட்புறச்சுவர் பாதிக்கப்பட்டு அதிலும் புற்றுநோய் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது பொதுவாக ஆப்ரேஷன் நடந்து 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று கூறலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. காலையில் இட்லி, மத்தியானம் ரைஸு, நைட்டு தோசை, மறுநாள் காலையில் தோசை, மத்தியானம் ரைஸு, நைட்டு இட்லி, இப்படி வாரம் முழுவதும் மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவை எடுத்துக்கொண்டு புரதச்சத்தோ கொழுப்போ உள்ள உணவை குறைவாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் நாளடைவில் இரைப்பையில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே புற்றுநோய் இரைப்பையில் அதிகமாக ஜப்பானிற்கு வரும் என்று கண்டுபிடித்திருக்கார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் ஸ்மோக்டு ஃபுட்டு, தீயில் நேரடியாக சுடப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பரம்பரையாக ரேசியல் அல்லது ஜெனட்டிக் ரீசர்ச்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக பெற்றோர்களுக்கு இரைப்பையில் புற்றுநோய் வந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிளட் குரூப் ஏ உடையவர்களுக்கும் இரைப்பையில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இரைப்பையில் கேன்சர் வந்தவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் எங்ககிட்ட வருவாங்க. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நோயின் ஆரம்ப நிலையில் அறிகுறிகளே தெரியாது. இதில் மிக முக்கியமானது அனுரெக்சியா எனப்படும் பசி இல்லாத தன்மை. ஸோ பசி இல்லாத போது அவங்க என்ன செய்வாங்க, தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவ்வாறு எடுத்துக்கொள்ளாத பொழுது அவர்களுக்கு உடல் எடை குறையும், மேலும் தளர்ந்து சோர்ந்து காணப்படுவாங்க. இதனால் இரத்த சோகை நோயும் உருவாகும். மெடிக்கலாக பார்க்கும்போது 6 மாதத்தில் 10 விழுக்காடு எடை குறைந்தால் சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் என்று சொல்லுவோம். அதாவது குறிப்பிடத்தக்க எடை குறைதல். எடுத்துக்காட்டாக 70 கிலோ எடை உள்ளவர்கள் 7 கிலோ எடையை 6 மாதத்துக்குள் இழந்தால் அவர்களுக்கு உடலில் ஏதோ கோளாறு இருக்குது என்று அர்த்தம். மேலும் அவர்களுக்கு வயிற்று வலி உண்டாகும், அஜீரண கோளாறு இருக்கும். நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுனாவே ஸ்டமக்கில் அல்சர்னு நினச்சிப்பாங்க. அதனால் அவங்களாகவே ஆன்டாசிட்ஸ் போன்ற மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்களுக்கு நோயின் தீவிரம் அதிகமாகும் போது தான் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, டாக்டரை போய் பார்க்கலான்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாக என்ன கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஒரு 6 மாதமாக சரியாக பசி இல்லை, வயிற்றில் அடிக்கடி வலி வந்துட்டுச்சு, நான் அல்சர் நினச்சிக்கிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அல்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இரைப்பையில் கேன்சர் வந்ததற்கான அறிகுறி இருக்கும். இது காரணம் என்னென்னா அவங்களுடைய அறியாமை. மேலும் இரைப்பையில் கேன்சர் வந்து முற்றிய நிலையில் கட்டி வயிற்றின் மேல் பகுதியில் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் வாந்தியும் இரத்தத்துடன் கூடிய வாந்தியும் இருக்கும். பொதுவாக இரைப்பையில் கேன்சர் உணவு குழாயும் இரைப்பையும் இணையும் இடத்தில் வந்தால் அவர்களுக்கு முழுங்குவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே இரைப்பையும் சிறுகுடலும் இணையும் இடத்தில் வந்தால் நாம் உண்ணும் உணவு சிறுகுடலுக்கு செல்லாமல் வயிற்றிலே தங்கிவிடும். இவ்வாறு தங்குவதனால் அவர்களுக்கு வயிற்றில் பந்து உருள்வதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதற்கு பிறகு சிறிது நேரத்திலேயே உண்ண உணவானது வாந்தியாக வெளிவந்துடும். இதில் மூன்றாவது எடுத்துட்டிங்கன்னா வயிற்றின் நடுப்பகுதி, அதாவது பாடின்னு சொல்லுவோம், அங்கே கேன்சர் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு பசி இருக்காது, அஜீரண கோளாறு இருக்கும், வலி இருக்கும், மற்றும் இவர்கள் பொதுவாகவே நோய் மிக முற்றிய நிலையில்தான் எங்களிடம் வருவார்கள். இரைப்பையில் புற்றுநோய் வந்தால் ஆரம்ப நிலையை கண்டுபிடிக்கப்படும் பொழுது அதனை நாம் முழுவதுமாக குணப்படுத்த முடியும். அன்றைய காலகட்டம் போல் இல்லாமல் இந்த நவீன யுகத்தில் நமக்கு பல நவீன மருத்துவ கருவிகள் உள்ளன. இதன் மூலம்
இரைப்பையில் புற்றுநோய் வந்தால் அதனை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க முடியும். இதில் மிக முக்கியமானது டிஜிட்டல் வீடியோ அப்பர் ஜே எண்டோஸ்கோபி எனப்படும் வயிற்று உள்நோக்கி கருவியாகும். இதன் மூலம் வயிற்றின் உட்பகுதியில் எந்த இடத்தில் கேன்சர் வந்தது என்பதை கண்டுபிடித்து அதிலிருந்து சதையை பரிசோதித்து அதில் கேன்சருக்கான அறிகுறி இருந்தால் அதனை நாம் முற்றிலும் குணப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்கோபி சாதாரண நிலையில் இருக்கும். அதில் வயிற்றின் உள்பகுதியில் கேன்சர் உள்ள அளவு நமக்கு சரியாக தெரியாது. மேலும் சதை எடுக்கப்படும் பொழுதும் நமக்கு நோய்க்கான அறிகுறிகள் அந்த அளவு தெரியாமல் இருந்தது. பட் இந்த டிஜிட்டல் வீடியோ அப்பர் ஜே எண்டோஸ்கோபி மூலமாக சதையை மிக துல்லியமாக எடுத்து பரிசோதித்து கேன்சர் உண்டு இல்லை என்பதை அறிந்து அதுக்கு தகுந்தவாறு சிகிச்சை அளிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட். நோய் முற்றிய நிலையில் வயிற்றில் கட்டி இருந்தாலோ அல்லது கட்டியானது வயிற்றின் மற்ற பகுதிகளுக்கு பரவியிருந்தாலோ நாம் அல்ட்ராசவுண்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்சிடி ஹெலிக்கல் சிடி ஸ்கேன் எனப்படும் உபகரணம். இந்த கருவி மூலமாக நாம் பரிசோதிக்கும் பொழுது இரைப்பையில் எந்த பகுதியில் புற்றுநோய் வந்தது என்பதை தெளிவாக காணலாம். மேலும் பக்கத்தில் உள்ள உறுப்புகள் பாதித்திருக்கிறதா இல்லையா, நிணநீர் சுரப்பிக்கு பரவி இருக்கிறதா இல்லையா, கல்லீரல் மற்றும் வயிற்றின் மற்ற பகுதியில் பரவி இருக்கிறதா இல்லையா என்பதையும் மிக தெளிவாக நாம் கண்டறிய முடியும். இதனை நாங்கள் கேன்சர் ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். இதற்கு இந்த ஹெச்ஆர்சிடி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேன்சர் ஸ்டேஜிங்கை பொறுத்து தான் நாம் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிக அதிநவீன கருவி எண்டோ அல்ட்ராசவுண்ட், அதாவது அல்ட்ராசவுண்ட் பொருத்தப்பட்ட எண்டோஸ்கோபி என எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக வயிற்றின் சுவர்களில் புற்றுநோய் எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை கண்டறிவது மட்டுமல்லாமல் சதையை நாம் இந்த கருவி மூலமாக எடுத்து பரிசோதனைக்கு அனுப்ப முடியும். அது மட்டுமில்லாமல் புற்றுநோயானது கல்லீரலுக்கோ அல்லது இரைப்பிலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவி இருந்தால் அதனை பெட் ஸ்கேன், பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி எனப்படும் ஸ்கேன் மூலமாக மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்க முடியும். அதற்கு இந்த கருவி மிக மிக முக்கியமானது. இவ்வாறு கண்டறிந்தால் அவர்களுக்கு அதற்கு தகுந்தவாறு நாம் சிகிச்சை அளிக்க முடியும். இரைப்பை புற்றுநோய்க்கு சிகிச்சை முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோயை ஆரம்ப நிலையை கண்டுபிடித்து விட்டால் அறுவை சிகிச்சையே போதுமானது. அதுவே நோயை முற்றிய நிலையை நாம் கண்டுபிடித்தால் அறுவை சிகிச்சை மட்டுமல்லாது கீமோதெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி தேவைப்படும். இந்த அறுவை சிகிச்சையை நாம் ஓப்பன் சர்ஜரி மற்றும் லேப்ரோஸ்கோபி எனப்படும் கீஹோல் சர்ஜரி மூலமாக செய்யலாம். 1881 ஆல்ஃபிரட் தியோடர் பில்ராத் என்ற ஜெர்மன் சர்ஜன் ஸ்டமக் கேன்சருக்கு பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி சர்ஜரியை மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துள்ளார். இந்த ஓப்பன் சர்ஜரி முறை அல்லது லேப்ரோஸ்கோபி முறைன்னு பார்க்கப்படும் பொழுது, ஓப்பன் சர்ஜரியில் நாம் வயிற்றை ஓப்பன் செய்து அதற்கு பிறகு இரைப்பையில் கேன்சர் உண்டான பாகத்தை எடுத்துவிட்டு மீண்டும் இணைக்கிறோம். அதுவே லேப்ரோஸ்கோபி எனப்படும் கீஹோல் சர்ஜரி மூலமாக செய்யப்படும் பொழுது வயிற்றை ஓப்பன் செய்யாமலேயே இரைப்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் வயிற்றின் மேல் சுவரில் துளைகள் மூலமாக 5 மில்லிமீட்டர் மற்றும் 10 மில்லிமீட்டர் துளைகள் மூலமாக லேப்ரோஸ்கோபி எனப்படும் அதிநவீன கருவிகளை உள் செலுத்தி உள்ளிருக்கும் உறுப்புகளை மிக தெளிவாக பார்க்கலாம். இந்த உள்ளிருக்கும் உறுப்புகள்